மதன் தமிழுக்கு வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு: இன்ஸ்டாகிராம் விளம்பரங்கள் மூலம் யூடியூபில் 10 வயதினர்களை குறிவைக்க மெட்டா மற்றும் கூகுள் ரகசிய ஒப்பந்தம் செய்தன. கூகுளின் சொந்தக் கொள்கைகளை மீறி இன்ஸ்டாகிராம் விளம்பரங்கள் மூலம் யூடியூப்பில் 10 வயதினர்களை குறிவைத்து இரகசிய விளம்பர பிரச்சாரத்திற்காக தொழில்நுட்ப ஜாம்பவான்களான மெட்டா மற்றும் கூகுள் ஆய்வுகளை எதிர்கொள்கின்றன. பைனான்சியல் டைம்ஸ் அம்பலப்படுத்திய பிரச்சாரம் இந்த நிறுவனங்கள் இளைய பார்வையாளர்களை அடைய விதிகளை எப்படி வளைத்திருக்கலாம் என்பதை வெளிச்சம் போட்டுக் காட்டுகிறது. இது ஒரு சர்ச்சை அலையை தூண்டியது. பைனான்சியல் டைம்ஸ் அறிக்கையின்படி 13 முதல் 17 வயதுக்குட்பட்ட பயனர்களுக்கு இன்ஸ்டாகிராம் விளம்பரங்களை காட்ட மெட்டாவும் கூகுளும் ஒரு இரகசிய நடவடிக்கையில் ஒத்துழைத்தனர். இந்த நடவடிக்கையானது 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு விளம்பரம் செய்வதை தடை செய்யும் கூகுள் இன் சொந்த விதிகளுக்கு நேரடியாக முரண்பட்டது. கூகுள் இன் விளம்பர அமைப்பில் தெரியாது என்று பெயரிடப்பட்ட ஒரு குறிப்பிட்ட குழுவிற்கு விளம்பரங்கள் இயக்கப்பட்டன. இது வயது, பாலினம் அல்லது பிற புள்ளிவிவரங்களைக் கொண்ட பயனர்களைக் குறிக்கும் வகையாகும். அடையாளம் காணப்படவில்லை. இருப்பினும் இந்த தெரியாத பயனர்கள் உண்மையில் டீனேஜர்கள் என்று யூகிக்க, அதிக துல்லியத்துடன் யூகிக்க, ஆஸ் பதிவிறக்கங்கள் மற்றும் ஆன்லைன் செயல்பாட்டின் தரவை கூகுள் பயன்படுத்தலாம். இது 2021ஆம் ஆண்டில் கூகுள் விதித்த கட்டுப்பாடுகளை தவிர்க்க நிறுவனங்களை அனுமதித்தது. இது அவர்களின் வயது, பாலினம் அல்லது ஆர்வங்களின் அடிப்படையில் சிறார்களைக் குறிவைக்கும் விளம்பரங்களை தடுப்பதாகும். அமெரிக்காவை தளமாக கொண்ட ஒரு விளம்பர நிறுவனமான ஸ்பார்க் பவுண்டரியின் உதவியுடன் இந்த பிரச்சாரம் திட்டமிடப்பட்டது. இந்த திட்டம் கனடாவில் இந்த ஆண்டு இயங்கியது. மே மாதம் அமெரிக்காவில் சோதனை செய்யப்பட்டது. இறுதியில் இதை உலகளவில் வெளியிடுவது மற்றும் பேஸ்புக் போன்ற பிற சேவைகளை விளம்பரப்படுத்த இதை பயன்படுத்துவது திட்டம். பிரச்சாரத்தின் நேரம் கூகுளின் விளம்பர வருவாயில் சரிவு மற்றும் மெட்டாவின் இளைய பயனர்கள் டிக்டாக் போன்ற போட்டியிடும் தளங்களுக்கு மாறியது. பிரச்சாரம் அம்பலமானதும் கூகுள் விசாரணையை தொடங்கி திட்டத்தை ரத்து செய்தது. வெளியீட்டிற்கு ஒரு அறிக்கையில் கூகுள் வலியுறுத்தியது: 18 வயதிற்குட்பட்டவர்களுக்கான விளம்பரங்கள் தனிப்பயனாக்கப்படுவதை நாங்கள் தடை செய்கிறோம். எதிர்காலத்தில் விதிகளை மீறும் முயற்சிகளை தடுக்க தங்கள் விற்பனை குழுக்களுடன் தங்கள் கொள்கைகளை வலுப்படுத்துவதாகவும் நிறுவனம் உறுதியளித்தது. 2023ஆம் ஆண்டில் பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பாலினம் அடிப்படையில் 18 வயதுக்குட்பட்ட பயனர்களை குறிவைக்கும் விருப்பத்தை நீக்குவது உட்பட மேட்டா அதன் விளம்பர அமைப்பில் சில மாற்றங்களைச் செய்தது. 10 வயதினர் தங்கள் வயதுக்கு ஏற்ற மற்றும் அவர்கள் வசிக்கும் தயாரிப்புகள் மற்றும் சேவைகளுக்கு பொருத்தமான விளம்பரங்களை மட்டுமே பார்ப்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த புதுப்பிப்புகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன என்று நிறுவனம் விளக்கியது. இந்தச் சம்பவம் தொழில்நுட்ப நிறுவனங்கள் தங்கள் சொந்த விதிகளை வளைத்தாலும் கூட தங்கள் செல்வாக்கையும் விளம்பர வருவாயையும் தக்க வைத்துக் கொள்ள எவ்வளவு தூரம் செல்லக்கூடும் என்பது குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்புகிறது. கூகுள் மற்றும் மெட்டா இந்த சர்ச்சையில் இருந்து வீழ்ச்சியை எதிர்கொள்வதால் டிஜிட்டல் விளம்பரத்தில் வெளிப்படைத்தன்மை மற்றும் நெறிமுறை தரநிலைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை நினைவூட்டுவதாக இந்த கதை செயல்படுகிறது. இந்த தலைப்பு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? தயவுசெய்து பகிரவும் மற்றும் கருத்து தெரிவிக்கவும்.